வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைய புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் நாடாளுமன்றத்தை முடக்க எதிர்க்கட்சிகள் முயற்சி எடுத்து வர்ற நிலையில எந்த கட்சியும் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் எதிரான நிலைப்பாட்டை எடுக்காதுன்னு நம்புறோம் அப்படின்னு அருண்ஜேட்லி பதில் சொல்லியிருக்காரு. அதை பத்தி பேசலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஊதியத்தை 2 மடங்காக உயர்த்த நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்திருக்கிறது ஒரு செய்தி இருக்கு. அதை பற்றியும் பேசலாம். சென்னையில் மெட்ரோ ரயில் இயங்க ஆரம்பித்த பிறகு அந்த ரயிலை விட வேகமாக அதை யார் கொண்டு வந்தது அப்படிங்கிற பெருமை குறித்த சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. அதை பற்றியும் பேசலாம். நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கு எதிர்க்கட்சியில் திட்டமிடுகின்றன. ஆனா எந்த கட்சியும் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் எதிரான நிலைப்பாட்டை எடுக்காதுன்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லியிருக்கிறார். நீங்க எப்படி வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் ஆதரவானவரா இல்ல எதிரானவரா? நாடாளுமன்றத்தை முடக்கிற பணியை செய்யற நபரா எப்படி? அதாவது நாடாளுமன்றத்தை முடக்கிறதுல கைதேர்ந்த கலை உள்ளவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இதே ஆதார் அட்டையை இப்போ வழங்குறாங்க, இந்தியா முழுவதும் வழங்குறாங்க. இதே ஆதார் அட்டை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக சபை 40 நாள் நடக்குன்னா 39 நாள் நடக்க விடாம ஆக்குனாங்க. நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டத்தை எதிர்த்ததே அன்னைக்கு இதே பாரதிய ஜனதா அரசு முடக்கிறதுல அவங்க முடக்கிட்டு இருந்தாங்க. கடுமையாக முடக்கினாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ், எல்ஐசி எல்லாம் தேசியமயமாக்கப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதே காரியங்களை எல்லாத்தையும் இப்போ அவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. யூட்டர்ன் போட்டாச்சு. ஆனாலும் இப்போ பிரச்சனை என்னன்னாக்கி ஊழல் குற்றச்சாட்டில் அவங்களுடைய கட்சியை சேர்ந்த ராஜஸ்தான் முதல்வர், அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர், மகாராஷ்டிராவில் சில அமைச்சர்கள்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த பிரச்சனையை கிளப்புவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முடக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உள் மனதில் வச்சுக்கிட்டு வெளியே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சேவை வரியையும் இதே நிலம் கையப்படுத்த சட்டத்தையும் கொண்டு வந்துடணுங்கிறதுல முனைப்பாக இருக்காங்களே தவிர மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ கொண்டு வரணும்னு அவங்களும் இவங்களை பிரச்சனைகளை பாராளுமன்றத்தை பிரச்சனையாக்கி ஒரு விளம்பரம் தேடுற மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் நாங்கள் தான் நல்லது செய்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த போக்கு தான் இப்போ இருக்கே தவிர பெரிய அளவில் மக்களை பற்றி சிந்தித்து செயல்படக்கூடிய மசோதாக்களும் அவங்ககிட்ட இல்லை. எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா நாடு ஒரு சரியான பாதைக்கு போகலை. இப்போ எங்களை பற்றி எந்த விதமான விமர்சனம் செய்தாலும் நீங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்றது ஒன்று எங்க கூட இருக்கணும், அல்லதான் நீங்க பயங்கரவாதிகள்னு ஜார்ஜ் புஷ் சொன்ன மாதிரி அதே மாதிரியான ஒரு நிலையை தான் இந்த அரசும் எடுக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. நீங்க நாடாளுமன்றத்தை முடக்குவோம், இந்த டெயின்டட் மினிஸ்டர்ஸ், கரைபடிந்த அமைச்சர்களை நீங்க பதவி நீக்கம் செய்யணும் அல்லது அவங்க ராஜினாமா செய்யணும், ரெண்டும் நடக்கலன்னா நாடாளுமன்றத்தை முடக்குவோம்னு காங்கிரஸ் கட்சி மனதுக்குள்ள வைக்கல, அது வெளிப்படையாக சொல்லிடுச்சு. அப்படி சொன்னா நீங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், மேம்பாட்டுக்கு எதிரானவர்கள்னு முத்திரை குத்துறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு அரசு தன்னுடைய திட்டத்தை வளர்ச்சிக்கான திட்டம் அப்படின்னு தான் சொல்லும். வளர்ச்சிக்கான திட்டம்னு சொல்லி தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அது வளர்ச்சிக்கு எதிரான திட்டம்னு சம்மந்தப்பட்ட ஆட்சி சொல்லாது. அதனால் அது ஒரு பெரிய முக்கியத்துவம் பெறுகிற ஒரு பார்ட்டை நான் பார்க்கல. ஆனால் இதை தாண்டி இவர் சொன்ன மாதிரி பாலிசியில் 2 கட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்க கொண்டு வந்ததும் அவங்க ஆட்சியில் இவங்க எதிர்த்தாங்க, இவங்க அதையே கொண்டு வரும்போது அவங்க எதிர்க்கிறாங்க. அதை தாண்டி இதில் வேறு ஒரு இதுதான் நான் பார்க்குறேன். அதாவது 2 முக்கியமான பில்ஸ் வருது, லேண்ட் அக்விசிஷன் பில்லு அண்ட் ஜிஎஸ்டி. இந்த 2க்கும் இந்த இதில் பாஸ் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறதுக்கு தான் இதெல்லாம் இப்போ நடக்குதோ. ஒரு முக்கியமான செஷனுக்கு முன்னால் இந்த பரபரப்புகள் வெளியில் வருது. இந்த பரபரப்புகளில் வெறுமனே சுஷ்மா ஸ்வராஜோ இல்லை ராஜையோ மாத்திரம் இல்லை, காங்கிரஸை சேர்ந்த முக்கிய புள்ளிகளும் அதில் பேர் அடிபடுகிறது. இவர்கள் இப்போ லலித் மோடி மேலே இந்த கிரிமினல் கேஸும் ஃபைல் பண்ண போகிறாங்க. ஃபெமா கேஸ் மாத்திரம் இல்லை, கிரிமினல் கேஸும் ஃபைல் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு இது. காங்கிரஸ் தலைவர்கள் பேரும் அடிபடுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி சைட்ல யார் பேரெல்லாம் அடிபடுதோ அவர்களெல்லாம் பதவி ராஜினாமா செய்ய சொல்லிட்டு காங்கிரஸை நீங்க ஒரு அப்பழுக்கற்ற நிலையில இருந்து பாஜக எதிர்க்கலாம்ல? இல்ல நான் இதை ஒரு பொலிட்டிக்கல் மூவா தான் பாக்குறேன். ஒரு பில் பாஸ் பண்ணுகிற ஒரு முக்கியமான செஷன் நடக்க போகுதுங்கும் போது இந்த மாதிரி அதுக்கு முன்னால இந்த மாதிரியான ஒரு முக்கியமான பரபரப்பு அடிபட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. அது எந்த விதமான இதுவும் இல்லாம கவர்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்கு. அதுல யார் பெயர்கள் வருதுன்னா காங்கிரஸின் முக்கிய புள்ளிகள், இதுலேருந்து முக்கியமான 3 பேர்.
இப்போ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் எவ்வளவு தூரம் இதை பட்ஜெட் செஷனில் எடுத்துகிட்டு அந்த செஷனில் பார்லிமெண்ட் செஷனில் எடுத்துகிட்டு போவாங்கங்கிறது இருக்கு. அவர்களுக்கு ஒரு செக் வச்சு இந்த பில்லை பாஸ் பண்ணுவதற்கான ஒரு வழியாகவும் இதை பார்க்கலாம். இல்லை எவ்வளவு தூரம் இவங்க முனைப்பாக இந்த இதை எடுப்பாங்க. இவங்க முனைப்பாக எடுத்தாங்கன்னா லலித் மோடி மேலே இந்த கேஸ் கிரிமினல் கேஸ் பண்ணி அவரை கொண்டு வரும்போது அவர் வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து காங்கிரஸை சேர்ந்த அதிமுக்கிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து இதை காவு கொடுத்து கூட அந்த இதில் வந்து கெயின் பண்ண முடியும். ஆக இந்த மாதிரியான நிறைய பொலிட்டிக்கல் பவர் பிளேஸ் அதில் இருக்குதுங்கிறது தான் நான் பார்க்குறேன். இல்லை அதில் நம்ம ஒரு சின்ன தகவல், பாஜகனுடைய மூத்த தலைவர் அத்வானி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என் பேர்லேயே ஏற்கனவே மணிலேண்டில் ஜெயின் டைரியில் என் பெயர் இருந்த உடனேயே நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதே போல் இருக்கவங்க எல்லாருமே அதை பின்பற்றணும் அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தில் அவங்க அதை சொல்லியிருக்காங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவருடைய அந்த கருத்தை ஏற்று நடந்துனாக்கி இந்த அரசு ஒரு நல்ல திசையை நோக்கி போகுதோ அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புவாங்க. அத்வானி ராஜினாமா செய்தாரு. அதற்கு முன்னால அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி நடந்த போது தெஹல்கா ஒரு ஊழலை அம்பலப்படுத்திய உடனே பாதுகாப்பு அமைச்சருடைய வீட்டில் பணம் வாங்கினார் ஜெயஜேட்லி அப்படிங்கிற செய்தியை அம்பலப்படுத்தின உடனே ஜார்ஜ் பெர்னாண்டஸையும் பதவி விலக சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சேர்த்துக்கிட்டாங்கிறது வேற விஷயம். அப்போ வாஜ்பாயும் அந்த கரை படிந்தவர்களை அமைச்சரவையிலேருந்து வெளியில் அனுப்புறது அப்படிங்கிறதுல அவரும் இருந்திருக்காரு. மன்மோகன் சிங்கும் பல அக்கேஷன்ஸ்ல பல புகார்கள் வரும்போது அமைச்சர்களை பதவியை விலக சொல்லியிருக்காரு. ஆனா எப்போ என்ன புகார் வந்தாலும் மௌனமாக இருக்கிறது உண்மையிலேயே மன்மோகன் சிங் இல்ல, நரேந்திர மோடி தான் அப்படிங்கிறது குஜராத் முதலமைச்சராக இருக்கும் போதும் பல அக்கேஷன்ல பார்க்க முடியுது, இப்பவும் பார்க்க முடியுது. மன்மோகன் சிங் பதவி விலக சொல்லி இருக்கிறாருன்னு சொல்றீங்களா? முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டுகள்ல யார பதவி விலக? எல்லா இதுலயும் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு மிகப்பெரிய பிரஷர் கொடுத்தப்புறம் இயர் லாங் பிரஷருக்கு அப்புறம் தான் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் சுப்ரீம் கோர்ட்டோட பிரஷர்னால தான் நடந்தது. அதனாலதான் மௌனம் மன்மோகன் சிங்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் முழுக்க செய்தது. முக்கியமா அதுல அதே நிலையில தான் இப்பவும் உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் நரேந்திர மோடியும் தன்னுடைய அமைச்சர்களை பதவி விலக சொல்வார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுல முக்கியமா நீங்க மன்மோகன் சிங் மற்றவர்களை பதவி விலக சொன்னாரு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. மன்மோகன் சிங் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு கோல் ஸ்கேம்ல இருக்கு. அவரே பதவி விலகி இருக்கணும் செய்தாராங்கிறது அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. அதை தாண்டி மன்மோகன் சிங் பதவி விலக சொன்னார்னு சொல்றதே அடிப்படையில் தவறான வாதம். மன்மோகன் சிங் இன்க்ளூட் பண்ணினதுதான் ஸ்கேமோட அந்த மாதிரி அலிகேஷன். அதனால அதை விட்டு மன்மோகன் சிங் வந்து பதவி விலக சொல்லல, உச்சநீதிமன்றம் தலையிடுற வரைக்கும் பேசாம இருந்தாருன்னு சொன்னா கூட அதற்கு வந்து அப்போ அவர் சொன்ன காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம் வந்து கூட்டணி நிர்பந்தங்கள் காரணம் அப்படிங்கறத புரிந்துக்க முடியுது. ஏற்க முடியுதாங்கிறது வேற விஷயம். ஏற்கிறீங்களா இல்ல என்னால புரிந்து கொள்ளவும் முடியல. ஏற்கிறீங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். நீங்க புரிந்து கொள்ளாம இருக்கலாம், என்னால புரிந்து கொள்ள முடியுது. ஆனா இப்ப நரேந்திர மோடிக்கு அந்த மாதிரி எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவர் வந்து முழுக்க பெரும்பான்மையோட இருக்கக்கூடியவர். ஊழல் ஜீரோ டாலரன்ஸ் தான் ஊழல் இல்ல, ஊழலை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தால் இவ்வளவு நாட்கள் இந்த பிரச்சனைகள் வந்து பெரிதாக ஊடகங்கள்லயும் நாடு முழுக்கவும் அடிபடுவதற்கு அனுமதித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இது கம்ப்ளீட்டா இவங்க ராஜினாமா பண்ண மாட்டாங்களா, இல்லை எந்த சமயத்துல ராஜினாமா செய்ய வைக்கப்படுவார்கள், அதற்கு இந்த செஷன் வந்து ரொம்ப முக்கியமானதா, இதுல எது பாஸ் பண்ணப்பட வேண்டியது, எதற்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எது முதல்ல நடக்கும் எது இரண்டாவது நடக்கும்ங்கிற இந்த பொலிட்டிக்கல் பவர் பிளேயை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை ஓராண்டு சாதனையே ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அடுத்த நிமிஷத்துலேருந்து ஊழல் வரிசையாக வந்துகிட்டு இருக்கு. ஒரு முன்மாதிரியாக அந்த அரசு அதுக்கு நடவடிக்கை அவங்கள ராஜினாமா பண்ணிட்டு பழைய வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இருந்தது போல் நாங்கள் ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே நாங்கள் பதவி விலகிட்டோம் என்னமோ நாங்கள் அதுக்கப்புறம் எங்களை நாங்கள் புனிதர் புத்தர் என்று காந்தின்னு எங்களை நிரூபிச்சுட்டு பதவிக்கு வருவோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நியாயமான மோடியினுடைய அந்த ஓராண்டு சாதனைக்கு கிடைத்த வெற்றியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அவங்க வந்து ராஜினாமா செய்யணுங்கிறது மிக நியாயமான கோரிக்கை. ஏன்னா எல்லார் மேலேயும் அந்த குற்றச்சாட்டு வேலிடான ஒரு இதோட பேக்கிங்கோட தான் அது இருக்குது. அதனால ராஜினாமா செய்ய வேண்டியங்கிறது சரியான பார்வை. ஆனால் அதை எப்போ செய்வாங்கங்கிறதுல தான் அரசியல் வருங்கிறேன். உச்சநீதிமன்றம் தலையிடணும் அல்லது நாடாளுமன்றத்துக்கான ஒரு பார்கெனிங், அதுதான். ஏன்னா இவங்களை வெளியிடுறது மூலமா சைட்ல யார் வெளியிடப்படுகிறார்கள் அந்த கவனத்துக்கு வராத அந்த விஷயத்தை தான் நான் பாக்குறேன். காங்கிரசின் அதிமுக்கிய தலைவர்கள் எல்லாம் அந்த இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. லலித் மோடி டெய்லி ஒரு இது கொடுத்துட்டு இருக்காரு. இவர்களுக்கு கொடுக்கிற அதே ஆதாரத்தோடு அவர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவங்கெல்லாம் இன்னும் லைம் லைட்டுக்கு அதை பத்தி பேசவே இல்லை. ஆனா பிஹைண்ட் த ஸ்கிரீன் உள்ள பார்கெனிங்ல இதெல்லாம் தான் பேசப்படும். இதெல்லாம் வந்து பில்லு பாஸ் ஆவதற்கு உதவுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லலித் மோடி சொன்னதுல வந்து
பிரியங்கா காந்தியும் அவருடைய கணவரையும் சந்தித்ததாட்டு தான் இருக்கே தவிர அவங்களோட தொடர்பாட்டு தொழில் பண்ணினதாட்டோ எந்த விதமான இது இல்லை. இப்போ வசுந்தரா ராஜே அவங்க அந்த அம்மா ராஜஸ்தான் முதல்வர் எடுத்துக்கிட்டால் அவங்க மகன் கம்பெனியில் அவங்க முதலீடு பண்ணியிருக்காரு லலித் மோடி. அதே போல் அவங்க தொழிலில் அந்த ஒரு அங்கே உள்ள ஒரு அரண்மனையை அவங்க பேருக்கு எடுத்திருக்காங்க. அதுலேயும் லலித் மோடி அதுலேயும் வராரு. அவங்களோட ரொம்ப தொடர்பான தொழிலில் தொடர்புடையவங்களா இருக்காங்கல்ல. அதனால அந்த அளவுக்கு காங்கிரஸ் மேல அந்த அப்படிப்பட்ட இது சொன்ன மாதிரி நான் பத்திரிகையிலேயே அதாவது அவர் சொல்றது வந்து மீடியா வந்து எதை எக்ஸ்போஸ் பண்ணாங்கங்கிறதுல பேசினார். மீடியாவை தவிர எக்ஸ்போஸ் பண்ணாத தலைவர்களின் இதையும் லலித் மோடி போட்டுட்டு இருக்காரு. அதை வந்து இது பண்ணி அதை வச்சு அது அவர் தன்னை பாதுகாக்க பல பேரை தேடப்படுகின்ற அமலாக்க பிரிவால் தேடப்படுகின்ற ஒரு நபரோட இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சேர்ந்து தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கலாம். நான் அப்படித்தான் பாக்குறேன். அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க கூட, ஆட்சியாளர்கள் கூட தேடப்படும் ஒரு நபரோட சேர்ந்து கூட்டாக ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. அது வந்து இம்ப்ராப்பரேட்டி தொடர்பான இல்ல, அது கண்டிக்க வேண்டியது. ஆனா இதுதானே எல்லா அரசியல் மட்டத்திலையும் எல்லா மாநில கட்சிகளிலிருந்து பெரிய தேசிய கட்சிகள் வரை எல்லா நிலையிலும் பிஹைண்ட் த ஸ்கிரீன் நடக்கிறது தான் நிறையவே தவிர நம் பார்வைக்கு வரும்போது அவங்க பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்டேட்மென்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்பிக்கை இல்லாம தான் எல்லா அரசியல் கட்சிகளும் இது மாதிரி தகுதித்தங்கள்ல ஈடுபடுறாங்கிற உணர்வோட தான் நரேந்திர மோடிக்கு பெரும்பான்மையை இந்திய மக்கள் கொடுத்தாங்க. நரேந்திர மோடிக்கு மட்டும் தான் கொடுத்தாங்களா? இந்த மாதிரி டார்கெட்டிங் தான் வந்து இன்டென்ஷனை வந்து கேள்வி கேட்க வைக்கிறது. நரேந்திர மோடி மட்டும்தான். இந்தியாவின் அரசியல் களம் எப்போது சுதந்திர இந்தியா உருவானதோ அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒரு பொலிட்டிக்கல் பவர் பிளே நடந்து கொண்டே தான் இருக்குது. நேர்மையான வழியில் மக்கள் விரும்பிய தலைவர்கள் எல்லாரும் வந்துகிட்டே இருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் அதே மாதிரி அரசியல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அப்படிங்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை முழுவதுமாக நம்பி முழு நம்பிக்கையையும் ஒரு மனிதர் மேல வைத்துதான் நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்தாங்க. எல்லா தலைவர்களும் அப்படி நம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ராஜீவ் காந்தி மேல நாங்க வச்ச நம்பிக்கை தகர்ந்து போச்சு. அதே மாதிரி நரேந்திர மோடி மேலேயும் நாங்க வச்ச நம்பிக்கை தகர்ந்து போகட்டும் அப்படின்னு சொல்றீங்களா? நான் தகர்ந்து போகட்டும் சொல்லல. ஒரு விஷயத்தை எப்படி இப்ப அவங்க வந்து காங்கிரஸ் இதுல என்ன நடந்த ஒரு சின்ன வித்தியாசமா தான் நான் பாக்குறேன். இது சரியாகவும் இருக்கலாம், தவறாக கூட இருக்கலாம். ஆனா ஒரு வித்தியாசமாக நான் இந்த ஸ்டேஜ்ல பாக்குறேன். இந்த விஷயத்தோட இந்த ப்ராப்ளம் வெளியில வந்த பிறகு நடக்கிற இந்த ஸ்டேஜ் வைஸ் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து அதை ஒப்புக்கொள்ளவே இல்லை. அது வந்து CWG ஸ்கேம் ஆகட்டும், இல்ல கூட்டணி தர்மத்துக்காக 2G ஸ்கேம் ஆகட்டும், எதையுமே அவங்க வந்து ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஆனா இந்த இடத்துல வந்து பிரதமர் இன்னும் வாயை திறக்கல. இந்த இதை சரியா தவறான்னு அவர் சொல்லாம வெயிட் பண்றதே வந்து நான் இதற்கான ஒரு காய் நகர்த்தலா தான் பாக்குறேன். எந்த சமயமும் அவர் ஆமா இது தவறு நீ வெளியில போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தியக்குரிய அவர் தனக்கு அவைலபிளா வச்சுக்கிறாரோ, அந்த பொலிட்டிக்கல் பவர் பிளேல அந்த இதை தன்னை வந்து அவர் சேஃப்கார்ட் பண்றாரோங்கிறதுக்கும் அதுக்கான ஸ்பேஸ் அவர் கொடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல அவங்க கொடுக்கல. இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் கிளவரா பிளே பண்றாங்க. ஒருவேளை நீங்க தவறுதான் செஞ்சீங்க, நீங்க ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டாருன்னா மோடி தப்பிச்சுறாரு உங்க குற்றச்சாட்டுல இருந்து. அதுக்கான ஒரு ஸ்பேஸ் அவர் தனக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னு நான் பாக்குறேன். இந்த ஸ்டேஜ்ல யூபிஏ கவர்மெண்ட்ல மன்மோகன் சிங் தவறுகளை அவர் அக்செப்ட் பண்ணிடல. ஆனா இங்க வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி சொல்ல, இங்கே யாரும் அக்செப்ட் பண்ணி அதை பேசலையே. அந்த தவறுகளை அத்வானியை தவிர வேற யாருமே அதை அக்செப்ட் பண்ணியும் பேசலை. ஆனால் சமீப காலமாட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் மத்தியில் இருக்கக்கூடியல என்னுடைய பார்வையில் அந்த அரசியல் கட்சிகளையும் அந்த அரசையும் இயக்குறது வந்து CII, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று FICCI, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அந்த 2 பேரும் தான் மத்திய அரசை இயக்குறாங்களே தவிர வேற யாருமே கிடையாது. அவங்க தான் என்ன செய்யணும் இந்த நாட்டுக்கு, எந்த தொழிலுக்கு. இப்போ கார்பரேட்டுக்கு 30% வரியா 25 ஆக்கணுமா, அவங்க போய் கேட்டால் கிடைக்கி. விவசாயிகள் 7% கடன் வாங்கினதுக்கு 7% வட்டியை 11.5% ஆக்குறாங்க. இவங்களுக்கு போய் சொல்றதுக்கு அங்கே ஆள் இல்லை விவசாயிகளுக்கு. அந்த கார்பரேட்டும் FICCIயும் என்ன நினைக்காங்களோ அதைத்தான், அதனுடைய வெளிப்பாடு தான் பட்ஜெட் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், நம்ம ஜனாதிபதி அட்ரஸ் பண்ணாலும் சரி தான், எதை எடுத்துக்கிட்டாலும் அதை மையமாக வச்சு தான் எல்லா காரியங்களும் நடக்கு. நேற்று 4.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்முடைய நீங்க சொல்லக்கூடிய அதையும் அது அந்த தொழிலதிபர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மேலும் மேலும் விவாதத்தை தூண்டக்கூடிய முக்கியமான விஷயங்களாக இருக்கு. ஆனா இந்த பகுதி நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கிறதுனால நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்டவற்றை திருத்தி அமைப்பது தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற குழு எம்பிக்களுடைய ஊதியத்தை 100%, ஓய்வூதியத்தை 75% அதிகரிப்பதற்கான பரிந்துரையை அரசிடம் கொடுத்திருக்கிறது.
தினப்படியையும் 100% அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. 100% அதிகரிப்பு அப்படிங்கிறத பார்த்த உடனே நாடாளுமன்ற உறுப்பினராக நாமும் ஆயிர முடியாதாங்கிறது தான் செய்தியை படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வு வர்ற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? அதே உணர்வு தான் இல்லை, ஒரு கோபமும் அதோட சேர்ந்து வருது. அதாவது ஒவ்வொரு எம்பிஸும் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இது இருக்குது, அவங்களுக்கு அப்ரைசல் இருக்கா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியை அவர்களுடைய கொடுக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் செலவழிக்கிறார்கள். பல இதுவாங்க வந்து அந்த நிதி அப்படியே அந்தந்த வருஷம் திரும்பி போவதும் திரும்ப செய்யாமல் இருப்பதும் இல்லை குறைந்தபட்ச நிதியை மாத்திரம் செலவழிப்பதும் அந்த மாதிரியான இதெல்லாம் யார் கேள்வி கேட்கறது? இதற்கான இது அப்ரைசல் என்ன? ஏன் சாதாரண எல்லா தொழிலாளர்களுக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு அப்ரைசல் ஸ்கீம் ஏன் எம்பிஸ் எம்எல்ஏஸ்க்கு இல்லை? அது முக்கியம் இல்லையா? ஒரு கிரேடு வந்து இந்த எம்எல்ஏ இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த எம்பி இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்கிறதுக்கான ஒரு இது வந்து ஏன் இல்லாமல் இருக்குது ஒரு ஜனநாயக நாட்டிலேங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இவர்களுக்கு அத்தனை பெர்க்ஸும் இவங்களுக்கு உண்டு. இவ்வளவு ஃப்ரீ ட்ராவல்ஸ், இவ்வளவு ஃப்ரீ ஏர் ட்ராவல்ஸ், இவ்வளவு இது இருக்குது, கட்டண குறைப்பு, இவ்வளவு ஒரு சமீபத்தில் கூட ஒரு நியூஸ் வந்தது, பார்லிமெண்ட்டில் உள்ள கேன்டீனில் இவர்களுக்கான உணவுக்கான விலை அப்படிங்கிறது. ஆக எல்லா இடங்களிலும் இவர்களுக்கு மிகப்பெரிய சலுகைகளை மக்கள் வரி பணத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் மக்களுக்கு என்ன செய்கிறாங்கங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அதில் வந்து ஒரு சரியான கிரேடிங் சிஸ்டம் இல்லைங்கும்போது அதை செட் பண்ணிட்டுல இவங்க 100% ஹைக்கா இல்லை 200% ஹைக்கான்னு போகணும். அடிப்படையிலேயே இங்க தவறு இருக்குதே. நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? எனக்கு அதில் ஒரு சின்ன ஆறுதலும் இருக்கு. அதாவது பிஜேபி தலைவர் யோகி தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் செய்யணும், என்ன இருக்குது அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அது அவர் நீங்கள் சொன்ன இந்த பரிந்துரைகள்லாம் 100% இப்படி சலுகைகள்லாம் வேணும்னு சொல்லி அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஒன்று அதிலே ஐக்கிய ஜனதா தளத்தில் தியாகிங்கிற எம்பி சொல்லும்போது இதே போல் அரசு ஊழியர்கள் அவங்களுக்கும் என்னென்ன தேவைங்கிறத அதோட சேர்த்து ரிலேட்டடாக இதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே செய்தியில் சொல்லிதாங்க. அதில் இன்னொரு ஆறுதலான செய்தி யார் சொல்கிறார் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகோபால் சொல்கிறாரு, நம்முடைய எம்பிக்களுக்கு நாமே ஒரு கமிட்டி அமைச்சு நம்ம தலைமையில் அமைச்சு நமக்கு என்னென்ன வேணும்னு வைக்கிறது சரியான முறை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கருத்து சொல்கிறது ஆறுதலாக இருக்குது. நான் என்ன யோசிக்கேன் அப்படின்னா, இதில் இவ்வளவு ஆர்வமாக ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ரிப்போர்ட் கொடுக்குற இவங்க மகாராஷ்டிராவில் இந்தியா முழுதும் பல லட்சம் பேர் விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. யாருமே அதை பற்றி கேட்கல. மகாராஷ்டிரா மும்பை நீதிமன்றம் தான் சூமோட்டாவை ஒரு வழக்கு பதிவு பண்ணி என்ன நடந்துன்னு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் வாங்கி முடிவில் என்ன ஆய்வுக்கு வந்தாங்கன்னா விவசாயிக்கு சரியான விளைபொருளுக்கு விலை இல்லை, அவங்களுக்கு நீர் ஆதாரம் கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, கரண்ட் கிடைக்கல, சமயத்துக்கு அரசு கவர்மெண்ட்டோ உதவி பண்ணலை, விதை கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க. அப்போ அதுக்கு யூபிஏ கவர்மெண்ட்லேயே ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அமைச்சு அதுக்கு ஒரு விவசாயிகளுடைய அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுன்னு சொன்னாங்க. அந்த கமிட்டி அமைக்க சொல்லி பரிந்துரைய இந்த நிமிஷம் வரைக்கும் யூபிஏ கவர்மெண்ட்டும் சரி இந்த கவர்மெண்ட்டும் சரி அமைக்கலைங்கிறது ஒரு வேதனையான. இந்த குழு யோகி ஆதித்யநாத் வந்து அவர் தலைமையில் உண்டான குழு கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகளை அரசு ஏற்றாலும் அது நடைமுறைக்கு வர்றதுக்கு 5 ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நீங்க ஆறுதலான விஷயம்னு சொல்றீங்களோன்னு இல்ல. நான் அது இல்ல, அது இதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சொன்னது எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. நாமே நமக்கு என்ன தேவைங்கிறத விட 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடைமுறைக்கு வரப்போகுதுன்னா இப்ப இந்த அரசு வேகமாக அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்பதானே 5 வருஷம் கழிச்சு இவங்க ஓய்வு பெற்றாலும் இவங்களுக்கு அந்த சலுகை எல்லாம் 75% கிடைக்கும்ல. தொலைநோக்குல வேலை செய்யறாங்க, தொலைநோக்கு பார்வையோட பாக்காங்க. இதை இந்த சாமானிய மக்களை பற்றி நீங்க சிந்திங்க. இல்ல, அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு பார்வையை தவறுன்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் சொன்னது கூட இன்னும் கொஞ்சம் வலுவாக சொல்லியிருக்கணும். ஒரு எம்பியோட வேலை என்ன, ஒரு தொகுதியில என்ன நடக்குதுங்கிறது அத்தனை விஷயங்களுக்கு. ஒரு விவசாயிகள் தற்கொலை நடக்குது, அந்த தொகுதிக்குள்ள நடக்கிற விவசாய தற்கொலைகள் குறித்து அந்த எம்பியோட பார்வை என்னவாக இருந்தது, அந்த விஷயத்தை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணார், அவருடைய நிதியிலிருந்து என்ன மாதிரியான ஹேண்ட்லிங் இருந்தது, அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த தொகுதியில் நடக்கிற கலவரங்களுக்கு அவர் என்ன மாதிரியான பொறுப்புகளை ஏற்கிறார், இல்லை அதை தடுப்பதற்கான செயல்பாட்டுகளில் என்ன ஈடுபடுகிறார், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சமூகம் சார்ந்த தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்களும் தொகுதி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் அந்த எம்பி பொறுப்பாக என்ன அளவு செயல்பட்டிருக்கிறாருங்கிற அப்ரைசல் இருக்கணும். கிரேடிங் சிஸ்டம் சொல்றீங்க, அந்த மாதிரி அசஸ்மெண்ட் சொல்றீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 543 உறுப்பினர்களுக்கு இடையிலையும் ஏராளமான ஊதிய வேறுபாடு இருக்கும், சலுகைகள் வேறுபாடு இருக்கும். பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு ஒன்று, பெர்ஃபார்ம் பண்ணாதவங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சேம் ஒர்க் சேம் பே அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு எதிரானது.
இது வந்து அரசு ஊழியர்களை பத்தி நாம பேசல. நாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு பணி செய்வதற்காக 5 வருடங்களுக்கு மட்டுமே அமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். 5 வருடங்களுக்கு மட்டுமே இருக்கிறவர் அடுத்த தேர்தலில் நிக்கணும்னா அவருக்கு ஒரு பயம் இருக்கணும். நாம மக்களை போய் சந்திக்கணும், தொகுதியில என்ன செய்திருக்கிறோங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி அவர்களுடைய கிரேடிங் சிஸ்டம் இருந்தா தான். ஒரு சாதாரண காலேஜ்ல சேர்றதுக்கே கிரேடு நாம கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு எம்பி என்ன பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு எனக்கு எங்கேயோ இந்தியாவின் ஒரு மூலையில இருக்கிற எம்பி எப்படி செயல்பட்டாருங்கிறது எனக்கு தெரியணும். அது நீங்க வந்து எங்கேயோ செயல்படுற எம்பியினுடைய செயல்பாடு உங்களுக்கு தெரியணும்னு சொல்றீங்க. அவர் வந்து அவங்க தொகுதி மக்களுக்கு அவருடைய செயல்பாடு ரொம்ப நல்லா தெரியற மாதிரி ஏதோ செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. ஏதோ செய்யறதுங்கிறது அவர் மீண்டும் அங்க நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. நிக்கிறதும் ஜெயிக்கிறதும் பணபலத்தாலும் மசில் பவராலும் ஜெயிக்கிறத நாம ஒத்துக்க முடியுமா? இந்த மாதிரியான கிரேடிங் சிஸ்டம் கொண்டு வந்தாதான் மக்களுக்கு உண்மையான நிலை போய் சேரும். இல்லாட்டி அத்தனை மீடியாக்களும் ஏதோ ஒரு அரசியல் கட்சியால் நடக்குது, அவங்க சொல்றதுதான் மக்களுக்கு போய் சேர்கிறது. மத்தபடி மசில் பவரை யூஸ் பண்ணி நீங்க களத்துல தேர்தல் களத்தை சந்திக்கிறீங்க. கிரேடிங் சிஸ்டத்தை யார் வந்து அதை தீர்மானிக்கிறது? அரசு தான் தீர்மானிக்கணும், அரசு தான் கொண்டு வரணும். ஒரு செயல்பாட்டுக்கு உரிய இந்த மாதிரியான தங்களுடைய 100% ஹைட்டை கேட்கும்போது இது பெர்ஃபார்மன்ஸ், இது நான் பெர்ஃபார்மன்ஸ்ங்கறதை யார் தீர்மானிக்கிறதுன்னு கேக்குறேன். ஒரு தொகுதியில அவங்க நிதியை எந்த அளவுக்கு இது பண்ணி இருக்கிறாங்க, ஒரு தகராறு நடந்ததுன்னா அந்த தொகுதியில என்ன மாதிரியான ஹேண்ட்லிங் இருக்குது, ஒரு எந்த ஒரு ஃபெயிலியருக்கும் அந்த எம்பியோட ரெஸ்பான்ஸ், அந்த எம்பியோட பிரசன்ஸ், அந்த எம்பியோட செயல்பாடு என்ன மாதிரி இருந்து இதை வச்சு தானே செய்ய முடியும். நம்ம சமுதாயத்திலிருந்து தான் எம்பிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புகிறோம். அந்த சமுதாயத்தில் உள்ள பிரச்சனையை கொண்டு வரலாம். உதாரணமாக இப்போ வெங்காய விலை கூடின உடனே வெளிநாட்டிலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி பண்ணணும், யாரும் ஸ்டாக் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அரசு நல்ல முடிவு எடுக்கு, விலையை கூட்டக்கூடாது. அதை நான் நல்ல முடிவாட்டே எடுத்துக்கிட்டா சிமெண்ட் 400 ரூபா, இங்கே மற்ற மாநிலங்களில் 326 ரூபா மேக்சிமம். பக்கத்து நாட்டில் பாகிஸ்தானில் எடுத்துக்கிட்டாக்கி 190 ரூபா. அப்போ பக்கத்து நாட்டில் 190 ரூபாய்க்கு உள்ள சிமெண்ட்டை இந்திய மக்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு இந்த அரசுக்கும் எம்பிக்கோ மந்திரிக்கோ யாருக்கோ இருந்தால், அந்த வெளி மாநிலத்தில் வெளிநாடுகளில் இருந்து வெங்காயத்தை இறக்குமதி பண்ணுற மாதிரி சிமெண்ட்டை இறக்குமதி பண்ணலாமே. ஏன் அது பண்ணலை? மக்கள் எது பயன்படணுமோ அதை பண்ணலாம். அப்போ அதில் அவங்க கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க, கார்பரேட்டு கூட இருந்துக்கிட்டாங்க, சிமெண்ட் உற்பத்தியாளர் கூட சேர்ந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சிமெண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய முக்கிய பொருட்களில் அவங்க வந்து தவறு செய்தால் அவங்கள மானிட்டர் பண்ணக்கூடியவங்க பல 1000 கோடி ரூபா அவங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க, அபராதம் வச்சுருக்காங்க. அபராதத்தில் ஒரு பகுதியை கட்டிட்டு கோர்ட்டில் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு தொழிலை பண்ணுறாங்க. எதுக்கு அபராதம் போடுறாங்கன்னா, ஒரு செயற்கையான தட்டுப்பாடை உருவாக்கி விலையை கூட்டுறாங்க. அப்படி நீங்கள் கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழே மத்திய அரசு பண்ணிருக்கு. நான் ஆர்டிஐல நிறைய விஷயங்களை நான் வாங்கி வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு இல்ல, இத கூட இல்ல, இதுல கூட பாதிப்பு யார் பண்றான்னா, நான் பொதுமக்கள் சிமெண்ட் வாங்கி பயன்படுத்துற பொதுமக்கள் இதுல நஷ்டப்படுறாங்க. வெங்காயம் உற்பத்தி பண்ணி இதுலயாவது கொஞ்சம் வருமானம் எடுக்கலாங்கும் போது வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி அந்த வெளிநாட்டு இறக்குமதியில நிறைய அரசியல் இருக்கு. அதுல மோடி சமீபத்துல ஒரு ஸ்கீம் இது பண்ணாரு, ஒவ்வொரு எம்பிஸும் வந்து இன்னொரு தொகுதியை வந்து அடாப்ட் பண்ணணும்னு. அந்த சிஸ்டமே ஃபெயிலியர். ஏன்னா எல்லாரும் நிதியை வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் மோடி அப்படிங்கிறது தான் அதுல வெளிவந்தது. அப்ப இதுக்கு கிரேடிங் சிஸ்டம் இல்லாம இவங்களை யார் கண்ட்ரோல் பண்றது, யார் கேள்வி கேட்கறது? கிரேடிங் சிஸ்டத்தை யார் உருவாக்குறதுங்கிறது தான், உருவாக்கணுங்கிறது தான் டிமாண்ட். இதுவரைக்கும் இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். இதுவரைக்கும் இருந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வினோதமாக இருக்கு. தன்னோடு பயணம் செய்யக்கூடியவரை ஸ்பௌஸ்னு தான் கேட்டகரைஸ் பண்ணி கூட்டு போகணும் அப்படின்னு ஒரு கிளாஸ்ல இது நாள் வரைக்கும் இருந்ததா அப்படிங்கிறது தெரியல. இப்போ வந்து அதை கம்பெனியன்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு இந்த பரிந்துரை செய்திருக்குது. இது வரைக்கும் அப்படியா இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப அதான் ஆச்சரியமாக இருக்குது. இதுவரை நடந்த சம்பவம் ஆச்சரியப்படலாம், ஆனா சட்டத்துல இல்ல யாரை வேண்டுமானாலும் கூட்டு போக முடியாது. அப்படி போய் தான் ஒரு யுஎஸ்ஏக்கு ஒரு எம்பி கூட்டிட்டு போய் இன்னொரு சிக்கலாச்சு பிரச்சனை எல்லாம் ஐயா கவனத்துக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையில மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வித்திட்டது அதிமுக அரசு தான் அப்படின்னு முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. இது திராவிட முன்னேற்ற கழக அரசால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி திமுக கிளைம் பண்ணுது. அது இல்லை, நாங்கள் தான் வந்து சாத்தியப்பாட்டுக்கான ஆய்வை நாங்கள் இருக்கும்போதே 2003 பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்று அறிக்கையில் ஜெயலலிதா சொல்கிறாங்க. இந்த அறிக்கை போரை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதுதான் தமிழக அரசியல்னு 60களிலேருந்து நாம் இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். எப்போவுமே இவங்க 2 பேரோட சண்டையை தாண்டி எந்த விஷயமும் மக்களுடைய கவனத்துக்கு விடுறதே இல்லை. ஏதாவது ஒரு மேஜரான ஒரு திட்டம், ஒரு நல்ல திட்டம்னு வந்துருச்சுன்னா உடனே 2 பேரும் அதுக்கான பேருக்கான சண்டையில் ஒரு
பயங்கரமான டாக் ஈட்டிங் டாக் வேர்ல்டு மாதிரியான ஒரு சண்டைகள் நடக்குது. இதுக்கு நடுவில் இப்போ தேசிய கட்சிகளும் இந்த சண்டைகளுக்குள்ளே குதிச்சிருக்கிறாங்க. ஆக 4 கட்சிகள் ஒரு அப்பத்தான் பங்கு போட்ட கதை தான். இதில் மெட்ரோ யாருக்கு சொந்தம்ங்கிறது அப்படி கொண்டாட முடியுமா? இவங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தது இந்த பணிகளை செய்வதற்குத்தான். இதற்கான ஊதியமும் இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்போ ஒரு அரசுங்கிறது ஊதியத்தை வாங்கி கொண்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஊதியத்தை வாங்கி கொண்டு செயல்படுத்துகிற திட்டங்களுக்கு எப்படி உரிமை கொண்டாட முடியும்? மக்களுடைய வரி பணத்தில் செய்கிறது. ஆக பணமும் இவங்களோடது இல்லை, திட்டங்களும் அந்த செயலாக்கமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி நீங்க செய்வீங்கன்னு சொல்லி அனுப்பி அதற்கான ஊதியமும் கொடுக்குறாங்க. மக்களுடைய கருவி அவ்வளவுதான். ஆட்சிங்கிறது ஆட்சியாளர்கள்ங்கிறவங்க மக்களுடைய கருவி. அதுல போய் நீங்க உரிமை கொண்டாடி இது பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒவ்வொரு அரசு ஊழியரும் இந்த மாதிரி உரிமை கொண்டாடினா என்ன ஆகும்? ஐயா நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஐயா தவிர்க்க முடியாத அரசியல் இல்ல தவிர்க்க முடியாதுங்கிறதுல நடந்ததை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது கட்டாயம் இருக்குது. என்ன நடந்துங்கிறது நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். 2002 டெல்லியில் மெட்ரோ ட்ரெயின் ஓடுது. இங்கே 2003 அன்றைய முதல்வர் அவர்கள் நான் தான் அதை அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷம். 2003 2006 வரைக்கும் எந்த பணியும் நடக்கலை. 2006 கவர்னர் உரையில் வந்த உடனே தலைவர் கலைஞர் கவர்னர் உரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்தால் மெட்ரோ ட்ரெயின் என்ன செய்வோம், நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்காங்க. 2006 சொல்லிட்டு 2007 விரிவான திட்டம் தயாரிக்கப்பட்டு 2007 உடனடியாட்ட அதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த இடம் அந்த 22 45 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒப்புதல் கொடுத்து பணிக்காக என்னென்ன பணிகள் செய்யணுமோ அதை செய்கிறாங்க. அதுக்கு டெல்லி மெட்ரோ கார்பரேஷன் அந்த லிமிட்டடு அவங்க தான் அதுக்கு பொறுப்படுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் 15% பங்காகவும் 5% கடனாட்டம், அதே போல் மத்திய மாநில அரசுகள் 41% 59% ஜிகா ஜப்பான் கம்பெனி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனின்னு சேர்ந்து செய்யுது. அவங்கள உடனே 2009 வேலையை ஆரம்பிக்க சொல்லியாச்சு. 2009 அவங்க வேலை செய்கிறாங்க. இவங்க சில கருத்துக்களை என்ன சொல்கிறாங்கன்னாக்கி, மத்திய அரசில் பார்லிமெண்ட்லேயே அமைச்சர் சொல்லியிருக்காரு 963 கோடி ரூபா பணத்தை விடுதலை பண்ணல, அதுக்கு MOU சைன் பண்ணல அப்படின்னு சொல்லி. இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுது. பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் 40% வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற ஃபார்மாலிட்டிஸை முன்பின் பண்ணி DPR முடிஞ்சு ஸ்டேட் கவர்மெண்ட் அமைச்சரவை தலைவர் கலைஞர் தலைமையில் கூடிய அப்ரூவல் கொடுத்த உடனே வேலையை 2009 ஆரம்பிச்சாச்சு. இப்போ அந்த நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் திமுக ஆட்சியில் இவ்வளோதான் நடந்து, அதிமுக ஆட்சியில் இவ்வளோதான் நடந்துங்கிறதுல முதல்வருடைய அறிக்கையில் 1143 கோடி ரூபாய்க்கு தான் திமுக ஆட்சி காலத்தில் நடந்து, திட்ட மதிப்பீடு 14,600 கோடி ரூபா. எங்கள் ஆட்சி காலத்தில் 9,229 கோடி ரூபாய்க்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி 3% தாங்க. நீங்க உங்க பீரியட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றீங்க, அவங்க பீரியட்ல என்ன நடந்தது இல்ல நடந்ததுன்னா அதை உருவாக்குனது யாருன்னு தானே மக்கள் இப்ப பார்க்கணும். இவங்க 2003 சொல்லிட்டு போயிட்டாங்க, துரும்பெடுத்து கூட போடல. கவர்னர் உரையில சொல்றோம், DPR தயார் பண்ணதும் விரிவான திட்ட அறிக்கை, அமைச்சரை ஒப்புதல் கொடுக்கும், பணியை ஆரம்பிக்கிறோம், எல்லா பணியும் நடந்து முடியுது. இப்போ திறக்கிறாங்க. கோயம்பேடுல பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா நாங்கள் ஆரம்பித்தோம், திறந்தது அவங்க திறந்தாங்க. ஓகேனக்கல் குடிநீர் திட்டத்தை தளபதி முயற்சி பண்ணி கொண்டு வந்தாரு, அவங்க திறக்கிறாங்க. அதே போல முடக்கினாலுமே மதுரவாயிலும் துறைமுகம் பறக்குஞ்சாலே 1800 கோடி ரூபா பாதி வேலை முடிஞ்சிட்டு மீதி வேலையை நிறுத்தி வச்சிருந்தாலும் அவங்க தான் பண்றாங்க. இந்த பிரச்சனை வராம இருக்கணும்னா இனி தேர்தல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடத்தணும். இல்ல அது கூட என்ன சொல்லல, நான் எல்லாத்தையும் கேட்க, இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திட்டத்தை தொடங்கினாலும் முடக்கினாலும் அது திமுக கொண்டு வந்ததை தவிர நீங்களா கொண்டு வந்த திட்டம் என்ன இருக்கு? மின்சாரத்தை எடுத்துக்கிட்டா மேட்டூர்ல 600, வட சென்னையில பேசலாம். நீங்க பழைய திரைப்படம் ஒன்று கல்யாண பரிசுங்கிற படத்துல ஒரு டயலாக் வரும், படிச்ச படிப்பை சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க திமுகவோ அதிமுகவோ அவரவர்கள் காலத்துல என்னென்ன பணிகள் நடந்தது அப்படிங்கறத சொல்றது அவசியம். மக்களுக்கு அந்த தகவலை மக்களோடு பரிமாறிக்கொள்வது அவசியம் அப்படின்னு செய்யறாங்க. இதே மிக மோசமான சண்டை அப்படின்னு சொல்ல முடியுமா? இது சண்டையாக ஆக்கிட்டாங்க. ஒரு கிளைம் பண்ணிக்கிறது இல்லை, நாங்களும் இதில் பங்கெடுத்தோம், இந்த அரசும் செய்திருக்குதுன்னு சொன்னா பரவாயில்ல. இவங்க நானே செஞ்சேங்கிறாங்க, அவங்க நான் தான் கொண்டு வந்தேங்கிறாங்க. இதில் மத்திய அரசு உதவி இல்லாமல் செய்ய முடியுமான்னு காங்கிரஸ், அதாவது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போடுகிற இதை பார்த்தாலே, பேசுகிற அந்த ஃப்ரேசிங் பார்த்தாலே நமக்கு தெரியும். மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் கொண்டு வந்த இந்த திட்டத்தினால இந்த
இது சென்னை பயனடைகிறது, நான் இந்த மெட்ரோல போடுறதுல சந்தோஷப்படுறேன்னு காங்கிரஸ்காரங்க. இந்த மாதிரியான ரொம்ப அபத்தமான ஒரு அரசியல் இருக்குல்ல, இந்த சண்டைகள் ஏடிஎம்கே டிஎம்கே சண்டை தாண்டி இப்ப தேசிய கட்சிகளும் இந்த சண்டைக்குள்ள குதிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டோட சீரழிந்த அரசியல் கலாச்சாரத்தோட ஒரு வெளிப்பாடுன்னு தான் இந்த மெட்ரோ சண்டை. தமிழ்நாட்டை தவிர வேற இடத்துல எங்கேயும் நடக்காதா? இங்க ரொம்ப அபத்தமா ரொம்ப காலமா நடக்குது. நாம இந்த ரெண்டு கட்சியோட சண்டைக்கு நடுவுல தான் தமிழக மக்கள் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. அதை ரெண்டு கட்சிகளும் புரிஞ்சுக்கிடணும். ரொம்ப அபத்தமான அரசியல் இங்க நடந்துகிட்டு இருக்குங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். இது தாங்க முடியாத அளவுக்கு இவங்களோட சண்டை போயிட்டு இருக்கு. அதை தாண்டி ஒரு மக்கள் பிரச்சனையை ஒரு சேன் மேனர்ல அதுல உள்ள பிளஸ் மைனஸ் விவாதிக்கிற களமே இல்லாம போச்சு. இவங்க ரெண்டு பேர் சண்டை தான். எந்த ஒரு விஷயத்தையும் விவாதத்துக்கு எடுத்தாலும் இவங்க ரெண்டு பேர் சண்டைக்கு நடுவுல தான் நாம பார்க்கணும். ஆக உண்மையான விவரங்கள் மக்களுக்கு போய் சேருவதை தடுப்பதற்கான ஒரு யுக்தி ரெண்டு கட்சிகளும் பயன்படுத்துதுங்கிறத தான். திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எந்த பிரச்சனைக்காக எவ்வளவு தூரம் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவர்கள் மீது வரக்கூடிய புகார்கள் அல்லது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட நபர்கள், அதிக கைது செய்யப்பட்ட நபர்கள், விசாரணைக்கு உள்ளாயிருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பலர் இயற்கையாக சரசரன்னு மரணம் அடைவது இல்லை. ஆக இங்க சண்டைகள்லாம் நடந்தாலும் அது வெறும் பொலிட்டிக்கல் சண்டையா தான் இருக்கே தவிர அதை போராக மாத்துற அளவுக்கு, வன்முறையை கையில் எடுக்கிற அளவுக்கு பெரிய அளவுல திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் எதுவும் செய்யல. ஆனா வேறு கட்சிகள் ஆளக்கூடிய வேறு மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது இவங்க எவ்வளவோ பரவாயில்லைங்கிற உணர்வை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பெறாங்க. அதுல என்ன ஒரு கிளவரான விஷயம் என்னன்னா, ரெண்டு பேருமே ஊழல் வயப்பட்டவர்கள்ங்கும் போது ஊழலை தக்க வைத்துக் கொண்டு அது கொடுக்கிற அதிகாரமும் பணபலத்தையும் தக்க வைக்கணுங்கும் போது எனக்கான இடம் போச்சுன்னா அந்த இடத்துல நீ இருந்துக்கோ, உனக்கான இடம் போச்சுன்னா நான் இருந்துக்கிறேங்கிற அந்த இதுல இருக்கும்போது இவர்கள் போராக அதை முன்னெடுக்க மாட்டாங்க. மக்கள் முன்னால் மக்கள் தளத்தில் நடக்கிற சண்டையோடு இது நின்றுடும். நீங்க அதிமுக திமுக தவிர வேற சிந்தனையே மக்களுக்கு இல்லாமல் அடிக்கிற ஒரு மழுங்கடிக்கப்படுகிற ஒரு நிலைக்குத்தான் பல வருடங்களாக தமிழக வாக்காளர்களை பொதுமக்களை இவங்க ஆக்கி வச்சிட்டு இருக்காங்க. எந்த விவாதமாகட்டும், எந்த விஷயமாகட்டும், இவங்க ரெண்டு பேர் சொல்லுவதுதான் சட்டம், இவர்கள் ரெண்டு பேர் சொல்லுவதுதான் பார்வை, இவர்கள் ரெண்டு பேர் சொல்லுவதுதான் விவரங்கள். இதை தாண்டி மக்களுக்கு ஏதாவது விஷயம் போய் சேருகிறதா? முக்கியமான ஒரு பிரச்சனை அதுல ஜெயலலிதா சொல்லி இருக்கிறாங்க. இதுல அந்த மெட்ரோ சிஎம்ஆர்எல் தாண்டி மாநகர போக்குவரத்தோட கட்டணத்தையும் இது பண்ணும், சிஎம்ஆர்எல் டிசைட் பண்ணும், அதற்கான ஒரு தனி நிதியம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுல கையெழுத்துப்பட்டிருங்க. மற்ற எல்லா மெட்ரோ ரயில்லையும் அந்த சம்பந்தப்பட்ட மெட்ரோ திட்டம் பிளஸ் ஃபீடர் பஸ்ஸஸ், இந்த ரெண்டுக்கு தான் கண்ட்ரோல் இருக்கு. இதுல பர்டிகுலரா இந்த எம்ஓயூல மாநகர பேருந்தையும் அதனுடைய கட்டணத்தையும் இதற்கு ஏற்றவாறு மாத்துகிற, இதற்கு கோயின்சைட் ஆகி போற மாதிரியாக காம்ப்ளிமெண்ட் பண்ணி போற மாதிரியான ஒரு இதை செய்யணும்னு அதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கான விளக்கம், சரியான விளக்கம் எது சைட்ல இருந்து இன்னும் வரல. அதை தாண்டி நான் கொண்டு வந்தனா நீ கொண்டு வந்தனாங்கிற பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கட்டணம் தொடர்பான விஷயங்கள்ல எம்ஓயூல இருக்கக்கூடியதாக முதலமைச்சர் சொல்றது எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க? இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, அது ஏற்கனவே ஒரு எம்ஓஇ சைன் பண்ணும்போது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ 23 ரூபா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. அதையும் தாண்டி இப்போ 40 ரூபா இருக்கு. இது சென்னை டெல்லி எடுத்துக்கிட்டா 10 ரூபா 16 ரூபா இருக்கு, மும்பையும் பெங்களூரையும் எடுத்துக்கிட்டா 17 ரூபா இருக்கு, ஜெய்ப்பூர்ல 10 ரூபா தான் இருக்கு. இங்க 40 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கத குறைக்க சொல்லியிருக்கு. யதார்த்தவாதிகள் எல்லாருமே ஒரு 25 ரூபா போட்டா கூட இது நியாயமான கருத்து தான் அப்படிங்கிறது யதார்த்தவாதிகள் பேசுறாங்க. அது ஒரு அரசியலுக்காக பேசல அப்படின்னு சொன்னாலும் அதை கூட இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிக்கையில அவங்க சொல்லும் போது 23 ரூபா தான் தலைவர் கலைஞருடைய அந்த எக்ரிமெண்ட்ல பழைய டிபிஆர்ல 23 ரூபா தான் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 40 ரூபா போட்டிருக்கு, அப்ப டெல்லியில ஏன் கம்மியா இருக்குன்னா அதையும் இப்போ உயர்த்திடுவாங்க. அப்ப தளபதி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு இந்த பஸ் கட்டணத்தை, இந்த ட்ரெயின் கட்டணத்தை குறைப்போம் அப்படிங்காரு. அதுக்கு பதில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல நாங்க அதையும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, மெட்ரோ மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்பு. ஏன்னா அது அவங்க வேண்டாம், மோனோ தான் கொண்டு வரணும்னு 2011 கவர்னர் உரையில சொன்னாங்க. முதல்ல வந்தோடனே 4/8/11 கவர்னர் உரையில சொல்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 30/1/2012 சொல்றாங்க மோனோ ரயில் திட்டம் கொண்டு வரணும். ஓபிஎஸ் சொல்றாரு 26/3 மார்ச் 26 சொல்றாரு. இப்ப 2012 4 வழித்தடங்கள்ல மோனோ ரயில் கொண்டு வரப்படும் அப்படிங்காங்க. ஆனா துரும்ப கூட இந்த நிமிஷம் வரை எடுத்துல. சகோதரிக்கு நான் ஒண்ணு சொல்றேன், யார் கொண்டு வந்தாங்கன்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க, யார் செயல்படுத்திருக்கான்னு சொல்லுங்க. நாங்க 2006 ஒரு ஸ்கீமை
கவர்னர் உரையில சொன்னதை நிறைவேற்றி முடிச்சிருக்கோம். அவங்க சொன்னதுல மையமான விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து யார் கொண்டு வந்தாங்க, யார் செயல்படுத்தினாங்கிற விவாதத்துக்குள்ள போவதன் மூலமாக கட்டணம் தொடர்பாக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விவாதம், மக்களுக்கு தெரிய வேண்டிய தகவல்கள் மறைக்கடிக்கப்படுகிறது. இப்ப மும்பைல இதே மாதிரி ஒரு விஷயம் 50 ரூபா பிக்ஸ் பண்ணாங்க. அங்க போராட்டம் பண்ணி தான் இப்ப 16 ரூபாயை ஆக்கியிருக்காங்க. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதுல வந்து ரைட் இல்ல. இந்த எக்ரிமெண்ட் MOU சைன் பண்ணது அந்த காலகட்டத்தில், வேலை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் எனி டைம் நமக்கு 41% நமக்கு அதில் ரைட் இருக்கு. மத்திய மாநில அரசுக்கு மக்கள் நலன் கருதி இதை இப்படித்தான் நீ பண்ணணும், ஃபியூல் விலை இன்னும் குறைஞ்சிட்டு இல்ல மக்கள் விலைவாசிகள் குறைஞ்சிட்டு இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழக அரசுக்கு ரைட்டே இல்லைன்னு இந்த அம்மா சொல்றாங்க. ரைட் இல்லைன்னு சொல்ல முடியாத, அதுக்கு முழு ரைட் இருக்கே. நமக்கு அதில் ஷேர் ஹோல்டர்ல நம்ம பங்கு 15% இருக்கு, கடன் 5% கொடுத்திருக்கோம், மத்திய அரசு இதே போல கொடுத்திருக்கு, நமக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்றது தவறு. மெட்ரோ ரயில் நிறுவனம் அதனால இவங்க மோனோ கொண்டு வரது இவங்க. அதனால தான் அந்த பக்கத்தை இதை ஆரம்பிச்ச உடனே தளபதி போய் அதில் போய் பிரயாணம் பண்ண உடனே இவங்களால அதை தாங்க முடியல. இவர் எதுக்கு அந்த ட்ரெயின்ல ஏறினாரு அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் ஒரு பையனை வந்து பக்கத்தில் பெண்கள் இருக்காங்க. இவர் போன உடனே கொஞ்சம் நிறைய பேர் முண்டி அடிச்சு வந்திருக்காங்க. அங்கே தள்ளி நிலுப்பா அப்படின்னு சொன்னதை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு நாகரிகமா கூட நடக்க தெரியலன்னு சொல்றாங்க. என்கிட்ட கூட அந்த கிளிப் இருக்கு. சரி, நீங்க செய்தியாளர்கள்ட்ட ஸ்டாலினும் போட்டு காமிச்சாரு. அதுல வந்து எந்த விதமான ஒரு தவறான இது கூட அவர் பண்ணல. சரி, பண்ணக்கூடிய ஆள் இல்ல அவரு. சரி, அது அவர் போட்டு காமிச்சாரு. நீங்க வந்து மெட்ரோ ரயில் இல்ல அப்ப என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் பேருக்காரு, அது என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு கூட அறிக்கை விடாம அவ்வளவு வேகம், காழ்ப்புணர்ச்சி. இவர் ட்ரெயின்ல போனது நாங்க தானே கொண்டு வந்தோம், அதை நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டா என்ன? இப்ப நீங்க வந்து மேட்டூர்ல 600 மெகாவாட் நாங்க கொண்டு வந்தோம், அதே போல வட சென்னையில 3600, வல்லூர்ல 3500, தூத்துக்குடியில ஒரு 1000, மின்துறையில மட்டும் இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம். இதை நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவே 12, 13ல முடியக்கூடிய வேலையை 15 வரை இழுத்து இப்ப நாம் மின்சாரம் கொண்டு வந்தேன்னு சொல்லி ஒரு பெரிய அரசியல் பண்ணி மக்களுக்கு பயன்படாம ஆக்குறது தான் நாங்க வருத்தமா சொல்றோம். அவங்க சொல்றது நீங்க வந்து 2006க்கு பிறகு நடந்தது எல்லாத்தையும் சொல்றீங்க. அவங்க 2003ல என்ன செய்தாங்க? முதல் கட்ட ஆய்வை நான் சொன்னேன், அவ்வளவுதானே. முதல் கட்ட ஆய்வை நாங்க தான் பண்ணோம். இல்ல பண்ணக்கு 10 பைசா செலவு பண்ணல, ஆய்வும் பண்ணல. ஐடியேஷன் வந்து என்னோடது அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்லுங்க. உங்க ஐடியா நான் நினைச்சேன் அப்படின்னா அதை ஏன் 2011ல மோனோ ரயில் வேணும் இது வேண்டாம்னு ஏன் சொன்னீங்கன்னு கேட்கணும். சரி, அந்த விவாதத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மோனோ ரயில் மெட்ரோ ரயில் விஷயம் இதுதான் பிரச்சனை. சில பகுதிகள் தாண்டவே மாட்டாங்க. இந்த அரசியல் கட்சிகளோடு விவாதம் பண்ணும்போது இதுதான் பிரச்சனை. அவர்கள் என்ன வரைமுறை செட் பண்ணுகிறார்களோ அதற்குள்ளேயே விவாதத்தை நிறுத்தி வைப்பது, அதை தாண்டி கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லாமல் சமாளிப்பது. இவர் ஸ்டாலின் ட்ரெயின்ல போனாரா, பஸ்ல போனாரா, அது அல்ல பிரச்சனை. அவர் எதுல வேணாலும் போய்கிட்டோம். அடிக்கிறதுன்னா அது அடி வாங்கியவருடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குங்கிறத தான் பார்க்கணும். பொதுமக்கள் எல்லாரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த இதுக்குள்ளேயே நான் பெண்மணி இருக்கிறீங்க, உங்க கால் பட்ட உடனே இப்ப தள்ளி நில்லுன்னு சொல்லிருக்காங்களே தவிர அதை நீங்க நம்புங்க முதல்ல. இல்ல அது நம்புறதா வேண்டாமாங்கிறதும் பொதுமக்கள் தனி மனித விருப்பம், அது பார்வை, அது சம்பந்தப்பட்டது. எதையும் திணிக்க முடியாது. ஆனா இதை தாண்டி இந்த விவாதம் வந்து முக்கியமானது. இந்த MOU என்ன மாதிரியான பேஸ்ல சைன் பண்ணப்பட்டிருக்கிறது, அதுல இருக்கிற கிளாஸ் பத்தி திமுக சைட்ல இருந்து நான் சொல்றேன் 23 ரூபாய் போட்டுருக்கு சொல்றேன். நான் மெட்ரோ கட்டணத்தை பற்றியே பேசல. மாநகர பேருந்தின் கட்டணங்கள் அனைத்தும் மெட்ரோ ரயில் கட்டணத்துக்கு ஏதுவாக இருக்கணும், இதற்கு சமமாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரும். இல்ல பஸ் கட்டணத்தோட குறையா இருந்தாதான் அதுல ஏறுவாங்க. அதுக்காக தான் பஸ் கட்டணத்தை லிங்க் பண்றது. இப்ப பஸ் 5 ரூபா இருக்கு, அதே இதை 10 ரூபான்னா ட்ரெயின்ல யாரும் ஏறமாட்டாங்கல்ல. அதனால பஸ் கட்டணத்தை ரிலேட்டடா இருக்குன்னா பஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி அந்த ட்ரெயினை வாழ வைக்க வேண்டிய அவசியம் எதா இருக்கா? தேவதானையா நாட்டினுடைய வளர்ச்சி போக போக பெரிய இல்ல குறைவாக இருக்கு. சென்னை சிட்டி எடுத்துக்கிட்டா போக்குவரத்து நெரிசல், வாகனங்களுடைய இருக்கக்கூடிய பஸ் கட்டணத்தை உயர்த்தி அதோட சமமாக கொண்டு வர்றது, கொண்டு வர்றதுங்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? பஸ் கட்டணம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தபடிதான் அதையும் நிர்ணயம் பண்ணணும். பஸ் கட்டணம் 5 ரூபான்னா அது ஒரு 4 ரூபாய் ஆக்கணும். இதோட ரிலேட்டடா குறைச்சுதான் ஆக்கணும். ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கோம். இறுதியாக நீங்க இது தொடர்பாக MOUல அவங்க இருக்கிறதாக சொல்லுவது நீங்க படிச்சுட்டு பேசுங்கம்மா ப்ளீஸ். மெட்ரோ கட்டணத்துக்கு ஈக்குவலா இந்த இதை கொண்டு வரணும். இப்ப இதே இந்த மெட்ரோ இது வந்து ஒரு 10% அதிகம்னா இந்த 10 டைம்ஸ்க்கு குறைவான இதுல வந்து BRTSன்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அதுவுமே சாதாரண பேருந்துகளிலிருந்து அதிகமான கட்டணத்தை தான். ஆக இந்த மாதிரியான ஹை மெயின்டெனன்ஸ் டிரான்ஸ்போர்ட் தேவை ஒரு விரிவாக
விரிவாக்கம்னு வரும்போது பலவிதமான டிரான்ஸ்போர்ட் நீட்ஸ் இருக்குங்கும்போது அதற்கேற்றவாறு வரணும். ஆனா சாதாரண சாலை போக்குவரத்து ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் பயன்படுத்தக்கூடிய அந்த போக்குவரத்துல கை வச்சு நீங்க இந்த இதெல்லாம் செய்றீங்க, இதற்கு ஈக்குவலா அதையும் கொண்டு வரீங்கும் போது இது பிரைவேட்டைசேஷனை நோக்கி தனியார் மயமாக்கலை நோக்கி போகிறதா, அதற்கான ஒரு புஷ் இதுல இருக்காங்கிறது. இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அது என்னங்கிற விளக்கம் வந்து திமுக தலைவர் கொடுக்கும்போது தான் தெரியும், இல்ல MOU காப்பி நம்ம பொதுமக்கள் பார்வைக்கு வரும்போது தான் தெரியும். அதாவது நாங்க வந்து 6 வருஷம் 2006ல இருந்து நாங்க ஆட்சியில இருக்கும்போது பஸ் கட்டணத்தை கூட்டல, மின் கட்டணத்தை கூட்டல, பால் விலையை கூட்டல. பஸ் கட்டணத்துக்கு எவ்வளவு வந்தாலும் அந்த நாங்க தான் தேசியமயமாக்கப்பட்டது. எங்களுக்கு ஒரு எண்ணம் ஒருபோதும் தனியாருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை. பஸ் கட்டணம் குறைவா இருக்கிறனால அதை ரிலேட்டடாட்டு இதுவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் MOUல இருக்கே தவிர பஸ் கட்டணத்தை மெட்ரோ ட்ரெயினுக்கு தகுந்தபடி கூட்டணி சொல்லலை. இன்னொரு உண்மை நான் இது மூலமா நான் சொல்றேன். இந்த அம்மா நான் தான் மெட்ரோ கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து 2012 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி டெல்லி மெட்ரோ ட்ரெயின் கார்பரேஷனுடைய ஆலோசகர் ஸ்ரீதர் வந்து சொன்னாரு, இதனுடைய ரேட்டை குறைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கி இந்த 45 கிலோமீட்டர் நிற்கக்கூடாது. டெல்லியில வந்து 65 முதல் வயசுல, ரெண்டாவது அதுக்கு அடுத்தாலும் 124.23 கிலோமீட்டர் போட்டிருக்கோம். அதே போல இதனுடைய விரிவாக்க திட்டத்துக்கு அமைச்சரவையை கூட்டி ஒப்புதல் தாங்கன்னு சொல்லி 2012 ஏப்ரல் 26ல ஸ்ரீதர் கேட்டாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தமிழக அரசு அந்த அமைச்சரை கூட்டி அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கா. மெட்ரோ திட்டத்தை நான் கொண்டு வரேன், நீ கொண்டு வரேன்னு சொல்லி நாங்க ஏலம் போடுறது. நீங்க புதிதாக கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் புதிய கேள்வி இல்ல, இது மக்களுக்கு தெரியணும். இது இந்த விரிவாக்கம் பண்ணாதனால இப்ப நீங்க புதிதாக வைக்கக்கூடிய கேள்விகளை தொடர்ந்து பேச முடியாது, அதற்கு பதில் அவங்க கிட்டயும் கேட்க முடியாது. ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த ஃபாரின்ல இருந்து ஜப்பான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளால மாநில கட்சியால கொடுக்க முடியாத போகிற ஒரு பட்சத்துல வந்து மத்திய அரசு எதிர்த்துக்கணும். ஆனா இந்த பர்டிகுலர் இதுல சென்னை மெட்ரோவை பொறுத்தளவுல மாநில அரசு தான் ஏற்கணும், மத்திய அரசு ஏற்காதுங்கிற மாதிரியான ஒரு கிளாஸும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர தொடர்ந்து இது பேசுவதற்கு நேரம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.